சாட்சியினர் கத்தந்த வேடலும் கூட கத்துடைய நாமத்தை உயர்த்தி காட்டும்படியான ஒரு நேரத்தை சமயத்தின் அடையாளம் தந்தபடினால் என் தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 2000 வருடங்கள் கடந்து போனாலும் கூட இன்றைக்கும் கூட அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் கூட கர்த்தர் தாமே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய குடும்பம் தேவன் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பமாய் காணப்பட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பமானது பூர்வீகமான பக்தி உள்ள குடும்பமாய் காணப்பட்டது. உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்து அறியாமல் இருந்தார்கள். எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் 6 பிள்ளைகளாய் காணப்பட்டோம். என்னுடைய மூத்த அண்ணாவுக்கு 18 வயது, நான் கடைசி, எனக்கு 3 வயது. இவ்விதமாக இருக்கும்போது என்னுடைய தாயார் மிகவும் வியாதிப்பட்டார்கள். எல்லா வைத்தியமும் பார்த்தார்கள், எல்லா தெய்வத்துக்கும் நேர்ந்தார்கள். ஆனாலும் டாக்டரால் அவர்கள் கைவிடப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று இரவு 12 மணிக்குள் அவர்கள் மறித்து விடுவார்கள் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அப்படியாக இருக்கும்போது என்னுடைய தாயாருக்கு அதிகமாக துக்கமாக இருந்தது. 6 பிள்ளைகளை விட்டு உலகத்தை விட்டு போகிறோமே என்று துக்கத்தோடு இருந்தார்கள். அப்படியாக இருக்கும்போது என்னுடைய அம்மாவுடைய தம்பி மாமா, அவர் ஒரு கிறிஸ்தவராகவும் ஊழியம் செய்கிற மகனாகவும் காணப்பட்டார். டாக்டரால் என்னுடைய தாயார் கைவிடப்பட்டதை அறிந்து பார்க்க வந்தபோது என்னுடைய அம்மா மாமாவை பார்த்து, நான் சாமி சாமி என்று வணங்கினேன், எல்லா வைத்தியமும் பார்த்தேன், ஆனாலும் எனக்கு சுகம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு நான் மறித்து விடுவேன். உன்னுடைய அத்தானே இந்த 6 பிள்ளைகளையும் உன்னுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தை நீ சேர்த்துக்கொள் என்று கடைசி வார்த்தையாக சொன்னார்களாம். அப்பொழுது மாமா, நீங்கள் மறித்த பிறகு நான் அத்தானே 6 பிள்ளைகளையும் கொண்டு போய் கிறிஸ்தவ சபையில் சேர்க்க வேண்டுமா? இனி என்ன சொல்கிறீர்கள் என்று ஒரு வித்தியாசமான வார்த்தையை கேட்கும் போது அம்மாவுக்கு ஒரு சிறிய விசுவாசம். தம்பி ஜெபம் பண்ணால் ஒருவேளை சுகம் கிடைத்து விடுமோ ஒரு எண்ணம் வந்த உடனே, நீ ஜெபம் பண்ணி இன்றைக்கு சுகம் கிடைத்தால் இதே சத்தியம், இதே உண்மை, இந்த வாரத்தில் இந்த நாள் உன்னுடைய வேத கோயிலுக்கு நான் வந்து விடுவேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்தார்கள். சத்தியம் பண்ணி கொடுக்கவே மாமா முழங்கால் படியிட்டு ஜெபிக்கவே அன்று இரவே கர்த்தர் அற்புதமான ஒரு சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்தபடியே அவள் கிறிஸ்தவ சபையிலே குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரதான இரக்கத்தினாலே அம்மாவுக்கு அதற்கு பின்பு 30 வருஷங்களை கர்த்தர் கிருபையாய் கூட்டி கொடுத்தார். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், அபிஷேகம் பெற்றார்கள், ஆண்டுக்கு சாட்சியாய் ஜீவித்தார்கள். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் போயிருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த போது பிள்ளைகளாகி எங்களை மிகவும் பக்தி வைராக்கியமாய் அம்மா அப்பா வளர்த்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சிறு வயதாக இருக்கும்போது பக்தியாக தான் வளர்க்கப்பட்டேன். ஆனாலும் வாலிபம் வர வர உலகத்துடைய பாவை இன்பங்கள் என்னை மேற்கொள்ள ஆரம்பித்தது. சினிமா, டிராமா, சர்க்கஸ், கதை புத்தகங்கள், இவ்விதமாக நான் படிப்பதிலே ஆர்வமுள்ளவளாய் காணப்பட்டேன். இந்த உலகம் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துடைய ஆடம்பரம் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சினிமா பார்ப்பதும் சினிமா நடிகர்களை பார்த்து ரசிப்பதும் இவ்விதமாய் காணப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் இயேசுவை எப்பொழுது முகமுகமாய் காணலாம் என்று நாம் இப்பொழுது ஆசைப்படுறது போல நான் சினிமா நடிகைகளை குறித்து, சினிமா நடிகர்களை படத்திலே பார்க்கிறோமே, இவங்க எப்பொழுது நாம் முகமுகமாய் இவங்களோடு பார்த்து பேசலாம், இப்படியெல்லாம் ஒரு ஆசை உள்ளவளாய் காணப்பட்டேன். இப்படியாக இருக்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஆசை வந்தது. நானும் ஒரு சினிமா நடிகை போனால் என்ன என்றுதான எனக்கு ஒரு ஆசை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த எண்ணம் என்னவென்றால், சினிமா நடிகைகள் எவ்வளோ அழகா இருக்கிறார்கள், எனக்கு அந்த அழகும் படிப்பும் இல்லையே, என்னை எப்படி சினிமா நடிகை சேர்த்துக் கொள்வார்கள் என்று நான் அதிகமாக துக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். அழகில்லாத ஒரு பெண்ணாக நான் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேன் என்று நான் வேதனைப்பட்டேன். இப்படியாக இருக்கும்போது பழைய சினிமா படங்களை பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த படங்கள் அங்கமுத்து என்ற ஒரு நடிகை உண்டு. அங்கமுத்து என்றால் கருப்பாக இருக்கும், குண்டாக இருக்கும். அந்த நடிகையை பார்த்தாலே எல்லா தியேட்டர்ல உள்ள எல்லாரும் குலுங்கி சிரிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நான் நினைச்சேன், இந்த அங்கமுத்து கூட ஒரு நடிகை இருக்கிறாள், அப்படியான என்னையும் சேர்த்துக் கொள்வாள் என்று நான் என்னை திடப்பற்றி தேற்றிக் கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக இருக்கும்போது எங்களுடைய கிறிஸ்தவ சபையிலே ஒரு கன்வென்ஷன் நடந்தது. அந்த கன்வென்ஷனில் ஒருவருடைய பிரசங்கத்தை கேட்டபொழுது நான் பாவங்கள் உணர்த்தப்பட்டேன். என்ற பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் திரைப்படம் போல எனக்கு காட்டப்பட்டது. அப்படி இந்த பாவங்களை அறிக்கையிட்டேன். கர்த்தர் இந்த பாவங்களை மன்னித்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டவனே என்ற ஜீவியத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டானது. கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவங்களை நம்ம விட்டு விலக்கினான்னு சொன்னபடி என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போனது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சினிமா நடிக்க போகணும் என்று ஆசைப்பட்ட எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள வந்தோடனே இந்த வாலிய பிராயத்தில் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஆண்டுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் வாலிய பிள்ளைகளாக எழுந்து ஊழியம் செய்வதற்கு ஒரு மார்க்கம் இல்லாமல் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பெந்தைக்கோஸ்து சபை எங்கள் ஊரில் இல்லாமல் இருந்தது. 1.5 வருட காலம் ரட்சிப்பை காட்டுக்கொண்டு ஓடினேன். பின்பாக நான் நினைக்கிறேன் வாலிபத்தில் பரிசுத்தமா ஜீவிக்க வேண்டும் என்று. ஆனால் நான் நினைக்கிறபடி வாலிபத்தில் பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது. இனி எல்லாரையும் போல நான் இருப்போம். வயதாகி மரணப்படுத்தும் இயேசுவை பாவட்டம் பண்ணி நான் மன்னிச்சுவார், நம்ம மோட்சத்துக்கு போயிடலான்னு நல்ல முடிவு எடுத்துட்டு உலகத்துக்கு திரும்பினேன். உலகத்துக்கு திரும்பவே நான் விட்ட பாவங்கள் எல்லாம் எனக்குள்ள திரும்ப வர ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரட்சிப்பை இழந்து விட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக சொப்பன் மூலமா தரிசனம் மூலமா கர்த்தர் சந்தித்தார். அது ஒரு சொப்பனத்தை சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்து பார்த்தால், முதலாவது இந்த உலகம் தண்ணீரினால் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போனது என்றும், 2வது இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டுள்ளது என்றும், வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூரங்கள் வெந்து உருகிப்போம், பூமி அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று சொன்ன இந்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு இந்த உலகத்தின் அழிவை பற்றி சொப்பனங்களை காட்டினார். நான் சொப்பனத்தில் ஒரு தனியாக நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, வருகையினால் வருகிறது ஓடிப்போ என்று ஒரு சத்தம் கேட்டது. அங்கும் இங்கும் பார்த்தேன், யாரும் இல்லை. வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. வானத்துக்கு பூமிக்கு உயரம், தெற்கு வடக்கு அகலம், இவ்விதமாய் அப்படி தீ எரிந்து கொண்டே சூழலை போல தீ எரிந்து கொண்டே வந்தது. கொஞ்ச நேரத்தில் சொன்னால் உலகமே அழிந்து விட்டது. உலகமே ஒரு மைதானம் ஆகிவிட்டது. இந்த கண்ணால் பார்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் ஊர் ஒரு கிராமம்தான். அந்த கிராமம் அழிந்து விட்டது. எங்களுடைய ஊர் வெறும் மைதானமாகிவிட்டது. எங்கள் ஊரில் மரித்து போனவங்கள் எல்லாம் நாங்கள் ஆவிகளாக காணப்பட்டோம். ஆவிக்கும் ஒரு சரீரம் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு சரீரம் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊர்ல அதிகமான கிறிஸ்தவர்கள் தான் அந்த நாட்கள்ல ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கும் ரட்சிக்கப்படாதவங்க. நான் ரட்சித்தை இழந்த பாவி. இவ்விதமாக நாங்கள் எல்லாருமே கரும் பிசாசுகள் போல நாங்கள் உருவங்களாக காணப்பட்டோம். நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் ஆத்துமாவுக்கு ஒரு அறிவு இருந்தது. நான் உலகம் அழிந்து விட்டது, நான் பாவியாக மறைத்து விட்டேன், ரட்சித்தை இழந்து விட்டேன், இனி ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, சாமியனை நியாயம் தீர்த்து நரகத்தில் தானே போடுவார் என்ற ஒரு அறிவு எனக்கு இருந்தது. அப்படியாக இருக்கும்போது எங்கள் ஊர்ல மறித்து ஆவிகளா நிற்கிற எல்லா இடத்திலும் ஓடி நாம் பாவிகளாக மறித்து விட்டோமே, உலகத்தில் இருக்கும்போது ஆண்டுக்கு பிரியமா ஒரு ஜீவன் செய்யாமல் போய்விட்டோமே, இனி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறதே, சாமி நம்ம நரகத்தில் தானே போடுவார் என்று நான் சொன்னாலும் கூட அவங்களுடைய ரட்சிக்கப்படாததினால் அந்த அறிவு ஆற்றுமாவுக்கு அறிவு இல்லாமல் இருந்தது. இப்படியாக நான் திகைத்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய சகோதரி அவர்கள் எங்கள் ஊர்ல பெந்தைகோஸ்துல, ஆனா விவாகமாகி போன ஊர்ல இந்த சபை இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் பெற்று அபிஷேகம் பெற்று நான் இந்த பெந்தைகோஸ்து சபையில ஒரு விசுவாசியா இருந்தார்கள். இந்த உலகம் அழியும் போது அவர்களும் மறித்து அவர்களும் ஆவியாக வந்தார்கள். அங்குள்ள ஒரு ஊழியக்கார சிஸ்டரும் என்ற விசுவாசி சகோதரியமாக சேர்ந்து அவர்கள் எங்களை இந்த மைதானத்தில் எங்களை கடந்து போறவர்கள் போல அப்படியே வந்தார்கள். ஆனால் அவள் உலகத்தில் பரிசுத்தமான ஜீவன் செய்தபடினால் அவர் 2 பேரும் மகிமையான வெண்வஸ்திரம் அணிந்திருந்தார்கள். அவர்களை பார்த்தால் பரலோகத்துக்குரியவர்கள் போல், எங்களை பார்த்தால் நாங்கள் எல்லாருமே நரகத்துக்குரியவர்கள் என்று எங்கள் சரீரமே எங்களுக்கு சாட்சியிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமான லாசரு மரித்தார்கள், ஆனால் முகம் தெரிந்தது. அதுபோல என்ற சகோதரி என்ற ஒரு முகம் தெரிந்தது. அப்பொழுது என் சகோதரனுடைய கையை பிடித்து கொண்டு நான் கெஞ்சினேன், அக்கா நான் ரட்சித்து இழந்து விட்டேனே, நான் பாவியாக மறித்து விட்டேனே, ஏசாமி எனக்கு மன்னிப்பாரா என்று நான் கதறினேன். 19 வயசு பிள்ளைதான் நான். அப்படி கதறியும் கூட அவங்களுக்கு இரக்கத்தை காட்டவே முடியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் எனக்கு சொன்ன பதில் என்னவென்றால், மரித்த பிறகு தேவன் பாவத்தை மன்னிக்க மாட்டார். நான் அவரிடத்தில் கேட்டு பார்க்கிறேன் என்றாலும் அவர் மன்னிக்க மாட்டார் என்று ரொம்ப கூலாக பதில் சொல்லிட்டு எங்களை விட்டு கடந்து போயிட்டார்கள். எனக்கு இப்போ முடிவு தெரிஞ்சிச்சு. எனக்கு மன்னிப்பும் இல்லை, எனக்கு மோட்சம் இல்லை, நரகம்தான் திட்டமா தெரிஞ்சிச்சு. அப்போதான் நான் பயங்கரமா அலர்ல இப்ப அந்த சொப்பன்ல கட்டணமா நான் இப்ப கட்டணும், அவ்வளவுதான். பயங்கரமா ஐயோ என்று அலறிக்கொண்டே சொப்பனத்தில் விழித்தேன். சொப்பனத்தில் விழித்தா உலகம் அப்படியே இருக்குது. ஆனா என் மனசு சொல்லிடுச்சு, இதானா உலகம், இப்படிதானா அழிஞ்சு போயிரும், உலகமே நீ இருந்தாலும் நீ எனக்கு வேண்டான்னு என் இதயம் சொல்லிடுச்சு. ஆனா ரட்சித்து இழந்ததுனால என் சமாதானம் பெரிய பாரம். ஆனா ஒரு மரண பயம் என்ன பிடிச்சிச்சு. இன்றைக்கு மறைச்சா நான் எங்க போவேன், நரகத்தான போவேன் சமாதானம் இல்லாமல் என் கண்ணில் தாரைய கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா சமாதானம் இல்லாமல் அங்கும் இங்குமாய் 15 நாட்களாக ஓடிச்சிருந்தேன். ஆனாலும் சமாதானம் கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், நம்முடைய பெந்தைகோஸ்து சகோதரி அவள் சொப்பனத்தில் பார்த்தோமே என்று சொல்லி அவர்களை அணுகினேன். உங்கள் சபைக்கு என்னை அழைத்து கொண்டு போங்கள், நானும் உங்களை போல ஒரு பரிசுத்தமான ஜீவன் செய்யணும்னு சொல்லி சொன்ன போது இந்த சபைக்கு
என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். அங்கே ஊழியக்காரங்க என்னை தனியாக வச்சு பேசினாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுறோம்னா இறக்கம் வருவா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய குற்றங்கள் குறையவா இருந்தாலும் ஏசாமிட்ட அறிக்கையிடு உனக்கு மன்னிச்சு சமாதானம் தருவான்னு சொன்னாங்க. நான் முழங்கால் போட்டு கண்ணீரோடு நான் 2 வார்த்தைகளை சொன்னேன். ஆண்டவரே, நான் செய்ததுமான பாவம் எனக்கு மன்னி, இனி நீர் என்னை உயிரோடு வைக்கும் நாளெல்லாம் உமக்காகவே ஜீவிப்பேன். நான் 2 வார்த்தை தான் சொன்னேன். 15 நாளா தெரிஞ்ச சமாதானம் கிடைக்கல. 2 வார்த்தை சொல்ல மின்னல் வேகத்துல என் இதயத்தில் இருந்த பாரெல்லாம் நீங்கி ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் தந்தார். என்னுடைய இருதயம் பொங்கி பொங்கி வளர்ந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியா இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்ற ஒரு பெரிய சத்தம் எனக்கு கேட்டது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். பின்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொண்டேன். அதன் பின்பால் இந்த ஊழியத்துக்கு வரும்படி இரவு பகலாய் கர்த்தர் சொப்பன மூலமா தரிசனத்து மூலமா அழைத்தார். ஆனாலும் வரக்கூடாத எத்தனையோ தடைகள் இருந்தது. ஆனால் தடைகளெல்லாம் நீக்கி போட்டு கர்த்தர் இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 22 வயது. 1965ஆம் வருடம் எனக்கு 22 வயது. ஆனால் வாலிபத்திலே பசுமா ஜீவிக்க முடியாது, வயதானவர் பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்த எனக்கு அந்த 22 வயதிலிருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் ஒரு பரிசுத்தமான ஜீவன் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த பாவம் நிறைந்த உலகத்திலே ஒரு உன்னதமான ஜீவன் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று மரித்தால் நான் நரகத்துக்கல்லவோ போவேன் என்ற மரண பயத்தை நான் நிரம்பியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு மரித்தாலும் நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போவேன் என்ற அந்த மகிமையான நம்பிக்கை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலங்களில் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், சொல்லி முடியாது, எண்ணி முடியாது. அவ்வளோ பெரிய நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு, நான் ஆஸ்மா வியாதினால் கஷ்டப்பட்டேன். ஆஸ்மா வந்தவர்களுக்கு தான் ஆஸ்மாவை பற்றி தெரியும். ஆனால் எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அந்த வியாதியின் வேறே இல்லாமல் எடுத்து போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தாயை டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதி குணமாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை வியாதியிலிருந்து விடுதலாக்கினார். சாத்தாண்ட வல்லமிருந்து விடுதலாக்கினார். பாவத்தின் வல்லமிருந்து விடுதலாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஐக்கியத்திலே கர்த்தர் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினி கிரையா வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல எல்லாம் நல்லவங்க தான். ஆனா ஒரு நாள் நான் மரித்த பிறகு ஒருவரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் நான் மரித்த பிறகு ஒருவரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மனைவிக்கு புருஷனோ, புருஷனுக்கு மனைவியோ, பிள்ளைகளுக்கு பெற்றாருக்கு பிள்ளைகளோ ஒருவரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம செய்த நன்மைக்கோ தீமைக்கோ நாம் தான் ஆண்டோட்ட போய் நிற்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாளை நம்முடைய நாள் அல்ல. நான் வயதானவரும் பாட்டுக்கலான்னு, ஆனால் நாளைக்கு என்னுடைய நாள் அல்ல. எந்த பராக்கிரமசாலியும் நாளைக்கு நான் இருப்பேன் என்று தைரியமா சொல்லவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல எல்லா பொருளுக்கும் கேரண்டி கார்டு உண்டு, மனுஷனுக்கு மட்டும்தான் கேரண்டி இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா சிந்தித்து பாருங்க. நம்ம எவ்வளவோ காரியங்கள்லாம் செய்கிறோம். நாளைக்கு இருப்போன்ற நம்பிக்கை இருக்குதா? நாளைக்கு இருப்போன்னு தைரியமா சொல்ல முடியுமா? கர்த்தருடைய கிருபையினால் என்னிடத்துல ஒரு சூட்கேஸ் இருக்கு. சூட்கேஸ் அதில் 7 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் சூட்கேஸை வைத்திருக்க எனக்கு 7 நிமிஷம் கேரண்டி இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதான உலகம். ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுத்த பொன்னான நேரங்களையும் சமயங்களையும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சிலர் சொல்கிறாங்க, இந்த பெந்தேகோஸ்து சபைக்கு வந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெந்தேகோஸ்து சபையில் அந்த பரலோகத்துக்கு போகிறது எங்கே இருந்தாலும் போகலாம். ரட்சிக்கப்பட்டாலே பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் பரலோகத்தில் மேன்மையான இடம்னு ஒன்று இருக்கு. மேன்மையான இடம், அந்த இடத்துக்கு எல்லாரும் போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மேன்மையான இடம் எப்போ உண்டானது? இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன்னு சொன்னார். அடுத்தது, நான் ஜெயங்கொண்டு எந்த பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன்னு சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் சாதாரணமான இடத்துக்குள்ள இயேசு இருக்கிற இடத்துக்கு, இயேசு இருக்கிற சிங்காசனத்தை சுதந்திரிக்கிறதுக்காக தான் இந்த மேன்மையான உபதேசங்களும் சத்தியங்களும் கொடுக்கப்படுறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு காரணம் சொல்கிறேன். ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க, அவங்க 2 பேருமே டீச்சர். ஆனால் அம்மா அப்பா சொல்கிறாங்க, இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகளை டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சு டீச்சர் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. என்னுடைய பிள்ளை
டாக்டராக இருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும், இன்னும் மேல் படிப்பு படித்து பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும் தான் எல்லாருக்கும் ஆசை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமான காலேஜ் படித்து கொண்டு அவங்க இன்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் மேன்மையான இடத்துக்கு போகணுன்னா சாதாரணமான ஒரு ஜீவியம் செய்து அந்த மேன்மையான இடத்துக்கு போக முடியாது. அந்த மேன்மையான இடம்னு சொல்கிறது தான் சீயோனும் எருசலேம். அவருடைய எருசலேம் பட்டணம். உலகம் உண்டான முதல் ஒரு பரலோகம் இருக்குது. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னார். அந்த இடம்தான் புதிய எருசலேம் சீயோன்னு சொல்கிற இடம். அந்த பரலோகத்துக்குள்ளே ஒரு குவார்டர்ஸ் இருக்குது. பரலோகத்துக்குள்ளே நம்ம பரலோகம் மோட்சம் நரகம், மோட்சம் நரகம், மோட்சத்தை விட்டால் நரகம், நரகத்தை விட்டால் மோட்சம், அப்படி இல்லை. பரலோகத்தில் ஒரு குவார்டர்ஸ் இருக்குது. ஸ்பிக்கு நகரில் நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து பஸ் எடுத்து வந்தோம். ஸ்பிக்கு நகர்னா டிரைவருக்கு சொல்லி டிக்கெட் எடுப்போம். பஸ்ஸை விட்டு இறங்கி ஸ்பிக்கு நகர், சுந்தர நகர் இப்படி எல்லா இடத்துக்கும் போவோம். யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த குவார்டர்ஸுக்குள்ளே போகணுன்னா செக்யூரிட்டி ஐயா மாதிரிலாம் இருக்காங்க. எங்கே போகணும்? யார் வீட்டுக்கு போகணும்? நாங்கள் எங்களுடைய ஊழியத்தின் ஏரியா இது போனப்போ ஒரு புதிய செக்யூரிட்டி ஐயா வந்திருந்தார். எங்கே போகணும்? நாங்கள் சொல்கிறோம் ஜீவதாஸ் ஐயா வீட்டுக்கு போகணும். அவருக்கு தெரில. பிறகு செக்யூரிட்டி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி வந்திருக்காங்க, விடணுமா விட வேண்டாமா? அவங்க சொன்னாங்க விட்டுருங்க. அதுக்கு பேர் தான் எங்களை விட்டாங்க. இந்த ஸ்பிக்கு நகருக்குள்ளே இந்த குவார்டர்ஸுக்குள்ள மடில் சூழ்ந்த பட்டணம், இந்த ஸ்பிக்கு நகர் குவார்டர்ஸுக்குள்ளே போகணுன்னா செக்யூரிட்டி ஐயா மாதிரி விட மாட்டேங்காங்க. அப்போ பரலோகத்தில் புதிய எருசலேம் சொல்கிற இடம், அங்கே வாசல்களில் வல்லமையான தேவதூதர்கள் இருப்பாங்க. யாரும் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் அது தங்கத்தேர், அது நகரம் பளிங்குக்கோப்பான சுத்தப்பானா இருந்தது. நகரத்தின் வீதி பளிங்குக்கோப்பான சுத்தப்பானா இருந்தது. அது மதில்கள் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அது பவுண்டேஷன்லாம் பயங்கர முத்துக்கல்லால் கட்டப்படும். இப்படிப்பட்ட பொன்னான நகரம், பொன்னான வீதி. இந்த வீதிக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்க? ஆனால் பொன்னான வீதியில் நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இயேசு போல இருப்பாங்க, சூரியனை போல பிரகாசிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாதாரண இடத்துக்காக தெய்வம் நம்ம அழைக்கல. ஒரு தாய் தகப்பன் என்னை போல டீச்சராக இருந்தால் போதும்னு அவங்க விரும்புகிறதே இல்லை. அதுபோல் பரலோகத்தின் தேவனும் இந்த பரலோகத்துக்கு வந்துட்டு, புதிய பூமி என்றால் ஒரு பரலோகத்தில் சாதாரணமான இடம். பரலோகத்தின் தேவன் விரும்புகிறதே இல்லை. இந்த பரலோகத்துக்கு வந்துட்டு எந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு சாதாரண இடத்துல இருக்கக்கூடாது. பரலோகத்தில் உன்னதமான சியோனில் எருசலேம் இருக்கணும்னா கர்த்தரும் வாஞ்சிக்கிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் வாஞ்சிக்கிறாங்க. ஆனால் அந்த புதிய எருசலேமுக்கும் சியோனுக்கும் ஆயத்தப்படுத்துகிற காலேஜ் தான் இந்த காலேஜ். இன்ஜினியர் ஆக வேணும்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும், டாக்டர் ஆகணும் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும். சியோனுக்கு எருசலேமுக்கும் போகணுன்னா பரலோகத்தில் மேன்மையான அந்த இடத்துக்கு போகணுன்னா, ஆண்டவருடைய சிங்காசனத்தில் இருக்கணும்னா, ஆண்டவரோடு கூட உட்காரணும்னா இந்த காலேஜுக்கு வரணும். இந்த பரிசுத்தம் ஆண்ட ஐக்கியத்துக்கு வரணும். இங்கே தான் சியோனுக்கு போனால் எப்படி ஜீவிக்கணும், எருசலேம் போனால் எப்படி ஜீவிக்கணும், இங்கே தான் அதுக்கு ஜப்செட் பாடங்கள் இங்கே தான் இருக்குது. வேற எங்களை அங்கே இடத்த காட்டி கொடுக்குறோம். பல மோட்ச நரகம், மோட்சத்துக்கு மட்டும் போனால் போதாது, புதிய ஆனால் புதிய பூமிக்கு போனால் போதாது. தேவன் வாஞ்சிக்கிறது போல் நாங்களும் வாஞ்சிக்கிறோம். அந்த மேலான சியோனுக்கும் மேலான எருசலேமுக்கும் போகணும் தான் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்திருக்கோம். அந்த சியோனுக்கு எருசலேமுக்கு அநேகரை ஆயத்தப்படுத்தணும்னு தான் கர்த்தர் எங்கள் எல்லாரையும் சின்ன வயசில் உலகத்தையே வெறுக்க வச்சு கர்த்தர் கொண்டிருக்கிறார். இந்த சபையின் ஜனத்தையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த கையில் கொண்டிருக்கிறார். தியாகிகள், இயேசுவை போல ஜீவிக்கிற தியாகிகள் மட்டுமே அந்த பரலோகத்தின் மேன்மையான இடத்துக்கு சியோனுக்கு எருசலேமுக்கும் ஆயத்தப்படுத்த முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொருவரும் பரலோகத்தில் சாதாரணமான ஒரு இடத்துக்கு போனால் போதும்னு சொல்கிறவங்க எங்கும் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் எனக்கு மேன்மையான ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறவங்க பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுங்க. பரிசுத்தவான் சொல்கிற சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து சியோனுக்கும் எருசலேமுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்பட்டு கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை நிலத்திட்டு அபிஷேகம் பண்ணி உன்னதமான அழைப்பெடுத்து கொண்ட நாள் முதல், என்னை கைப்பிடித்த நாள் முதல் இந்நாள் வரையும் கைவிடாமல் நான் கடந்து வந்த எல்லா பாதைகளையும் கொண்டு செய்யத்தோடு வழி நடத்தி பரிசுத்தவான்களுடைய பரிசுத்த பாடத்தில் இதுவரையும் வைத்திருக்கிறார். தெய்வ சித்தம் பரிபூர்ணமாக செய்து அவரை சந்திக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். அவர் எனக்கு அச்சபிக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொண்டு இந்த சிறிய